ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் மத்தியில் சென்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். ஆம் தேவஜனமே, ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற நம்மை பார்த்து, சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதோ உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. உலகத்திற்கு ஒருவேளை நீங்கள் பயந்து நடங்கலாம். இதோ உங்களுடைய காரியங்கள் எதிராக இருக்கிறதே, மனுஷர்கள் எங்களை தள்ள பார்க்கிறார்களே, எங்கள் ஊழியத்தை சிதைக்க பார்க்கிறார்களே, எங்கள் குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் ஆர்க்க பார்க்கிறார்களே, வசனத்தை எடுத்துக்கொண்டு இவை எல்லாவற்றிலும் நாம் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று. யூதர்களுக்கு பயந்து போய் கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையிலே சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாருங்கள், சீஷர்கள் ஒருமனமாய் கூடியிருக்கிறார்கள். யூதர்களுக்கு பயந்தாலும் ஒரு மனதை அவர்கள் விடவில்லை. தேவ ஜனமே, இதோ கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் கர்த்தர் அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்றைக்கும் இதோ நீ எப்படிப்பட்ட பூட்டின வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த இடத்திலே உனக்கு வந்து சமாதானத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு நமக்கு கொடுக்கிறது சமாதானம், சந்தோஷம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே அவருடைய அடிச்சுவடுகளைத்தான், அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்ந்தாலே நமக்கு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதோ பிசாசின் தந்திரங்களிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை இனிமே எழும்பாது, அவ்வளவுதான் என்று சொல்லி அநேகர் சொன்னாலும் கூட உங்கள் கரங்களை பிடித்து உங்களை தூக்கி எடுக்க வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். உன் சத்துருக்கள் எதிராக இருந்தாலும் கூட உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி விட்டு உன் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனாகிய கர்த்தர் அவர். எனவே தேவ ஜனமே, இயேசுவின் உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிற நமக்கு நம்முடைய வீட்டிற்குள் கர்த்தர் வந்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, நிச்சயம் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டார். விசுவாசியுங்கள், காத்திருங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, எங்களுக்கு நீர் சமாதானத்தை எங்கள் கூடாரத்திலே, எங்கள் சபைகளிலே, எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அப்பா, கல்லையோ மண்ணையோ வணங்காதபடி ஆண்டவரே, உம்மை சிருஷ்டிகராக கொண்டிருக்கிற நாங்கள் அப்பா, எப்பொழுதும் உம்முடைய அன்பிலிருந்து விலகாதபடி ஆண்டவரே, உங்க சமாதானத்தை எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபைகளிலே நாங்கள் சுமந்து கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.